கஷ்டப்படுறவங்களும் சரி, எந்த விதமான காதலாக இருந்தாலும் அந்த படத்தை பார்த்த உடனே ஓகே ஏதோ ஒன்று எடுத்துகிட்டு போயிட்டேன்ப்பா இந்த படத்துலேருந்து, நெஞ்சுக்குள்ளே இன்னும் எடுத்துட்டாரு அப்படிங்கிற மாதிரி ஒரு அழகான படைப்பை கொடுத்த எங்களோட டைரக்டர். 96 படத்தை பார்த்துட்டு எல்லாரும் ஒரே ஒரு மெமரியாக வரல அப்படின்னு சொன்னால் அது உண்மையே கிடையாது. அத்தனை பேரோட மனசையும் உருவாக்கி எடுத்து ஒரு அழகான காதல் காவியம் அப்படின்னு சொன்னால் இங்கேயும் வந்து நிறைய இமோஷன்ஸ் இருக்குது. அது எந்த மாதிரி இமோஷன்ஸ் அப்படிங்கிறத வந்து டைரக்டர் கிட்டே நம்ம வந்து கேட்டு தெரிஞ்சுக்கலாம். யோர் லவ் யூ சார் அண்ட் ஐ எம் ஷூர் தட் இட் இஸ் கோயிங் டு பி another special one. டைரக்டர் பிரேம்குமார் அவர்களை மேடை அழைக்கிறோம். எல்லாருக்கும் வணக்கம். நல்ல 6 வருஷம் கழிச்சு பிரசன் மீடியாவை பார்க்குறது சந்தோஷமாக இருக்கும். ரொம்ப நன்றி. இந்த படம் வந்து போன வருஷம் நவம்பர் 17 ஷூட்டிங் ஸ்டார்ட் பண்ணோம். செப்டம்பர் 27 ஒரு வருஷத்துக்கு முன்னாடி அந்த படம் ரிலீஸே ஆகும். முதல்ல அதுக்கு போடி என்டர்டைன்மெண்ட் நன்றி சொல்லி சூர்யா சார், ராஷிகா சார் ஆரம்பித்து மேனேஜர் சாருக்கு அவங்களோட சப்போர்ட் வந்து மறக்கவே முடியாது. அதில் உங்களுக்கு நன்றி. அதுக்கப்புறம் என்னோடய டீம், ஏன்னா இந்த ஷூட் எவ்வளோ என்ஜாயபுளாக இருந்ததோ அதே அளவுக்கு நிறைய ஹார்ட் ஒர்க் பண்ணிட்டு இருந்துச்சு. ஏன்னா ஃபுல்லாகவே நைட்டு அதனால் அதில் என்னையும் சமைச்சிட்டு இந்த வேலையும் செஞ்சதுக்கு என்னோடய மொத்த டீமுக்கு நன்றி. அதுக்கப்புறம் மெயினாக என்னுடைய மேகவன் படத்தோட கதாநாயகி 2 பேருக்கும் அவங்களை பற்றி கொஞ்சம் சொல்லணும். தேவதர்ஷினி ஆக்சுவலாக இந்த படத்தில் அவங்க காஸ்டிங் பண்ணக்கூடாது அப்படின்னு நான் சொல்லியிருந்தேன். ஏன்னா 96 படத்துலேருந்து யாரையுமே இந்த படத்தில் காஸ்ட் பண்ண வேண்டாம், அது அதோட சாயல் வந்துடும் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் ரொம்ப ரொம்ப ட்ரை பண்ணோம். கடைசியில் முடியல, எங்களுக்கு வேறு ஆப்ஷன் இல்லை. அதனால் ஃபஸ்ட்டு நாங்கள் அவங்களே தான் கேஷ் பண்ண வேண்டியதாகிடுச்சு. ரொம்ப நன்றி. இட்ஸ் மெமரபிள், இட்ஸ் மெமரி ஃபார் அண்ட் ஸ்ரீதேவி. அவங்க வேறு ஒரு கேரக்டருக்காக நான் ஃபஸ்ட்டு அப்ரோச் பண்ணேன். பட் இதே படத்தில் தங்கச்சி கேரக்டர் அவங்களால அதை பண்ண முடியல. இருந்தாலும் விடலை. திரும்ப அடுத்தது ஒரு 6 மாதம் கழித்து இன்னொரு போய் அப்ரோச் பண்ணோம். அவைலபிளாக இருந்தாங்க. அது இவங்க 2 பேருமே இந்த ரோல் எவ்வளோ அழகாக பண்ணாங்கிறது நீங்கள் படத்தை பார்க்கணும் அப்படின்னு தெரியும். தேங்க்யூ ஸோ மச். அடுத்தது இப்போ ரிலீஸ் நெருங்கிலிருந்து எனக்கு கார்த்தி சாரும் அரவிந்த் சாரும் 2 இண்டிவிஜுவல்ஸில் எனக்கு தெரியல. எனக்கு ஒரு இதாக தான் எனக்கு தெரியுது. ஏன்னா படத்தில் ஒரு பாட்டே நாங்கள் அந்த 2 கேரக்டர்ஸோட இதில் வச்சுருக்கோம். அப்படி தான் இருக்குது. ஆக்சுவலாக ஷூட்டிங் முடிய போகிற ஸ்டேஜில் வந்து அப்போவே நாங்கள் மொத்த டீம்லேயும் மிஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டோம். இன்னொரு 1 வாரத்துக்கு அப்புறம் இவங்கெல்லாம் வரமாட்டாங்க, இவங்களை எப்போ பார்க்க போகிறோம் தெரியலையே அப்படிங்கிற மாதிரி தான் இருந்தது. ரொம்ப நன்றி சார் 2 பேருக்கு. அந்த இந்த படம் எதை பற்றி பேசக்கூடாது அப்படின்னா, இப்போ சமீப காலமாக வந்து வெறுப்பு இந்த மாதிரி சிந்தனைகள் வந்து ரொம்ப ஒரு நடைமுறை ஆகிடுச்சு, ஒரு வழக்கம் ஆகிடுச்சு. ஸோ அது வேண்டாம், அது விடுங்கன்னு சொன்னால் நம்மளால் விட முடியாது. ஸோ வேறு ஏதோ ஒரு விஷயத்தை வச்சு தான் நம்ம அதை நடத்த முடியும். அது வேறு ஒன்றுமே கிடையாது. அன்புங்கிற ஒரே விஷயம். இந்த படம் அதை பற்றி மட்டும்தான் பேசும். அன்புங்கிற ஒரே ஒரு விஷயத்தை பற்றி தான் பேசும். ஸோ கண்டிப்பாக நீங்கள் அதை வந்து இந்த படத்தை பார்த்துட்டு உங்களுக்கு ஏதோ ஒரு வகையில் உங்கள் ஊருக்கு போகணும் அப்படின்னு தோணும், உங்கள் உறவுகளை பார்க்கணும்னு தோணும், சிலத்தை மன்னிப்பு கேட்கணும்னு தோணும். அதனால் ஒரு செப்டம்பர் 27 எல்லாரும் நான் வந்து திரையரங்க சந்திக்கிறேன். நன்றி. அதாவது நீங்கள் சொன்னது ஒரு விஷயம் வந்து ரொம்ப பிடிச்சிருந்தது. இப்போ பேண்டமிக் மாதிரி பரவிக்கிற ஒரு விஷயம் என்ன நெகட்டிவிட்டி, அது வந்து இல்லாமல் இருக்கும் அப்படின்னு சொன்னது எங்களுக்கு ரொம்ப சந்தோஷம். நீங்கள் ஒரு வேக்சின் மாதிரி எங்களுக்கு வந்து இந்த படத்தை கொடுத்துருக்கீங்க அப்படின்னு நினைக்கிறேன் நான். அண்ட் ஒரே ஒரு விஷயம் தான், புரட்டாசி 13 விலகோட்டமாக இருக்கட்டும், ஏறுகோள் காணிக்கையாக இருக்கட்டும், அழகான தமிழ் வார்த்தைகள், இது இந்த கனெக்ஷன் கொண்டு வரணும்னு நினச்சது வந்து இது ரொம்ப மைண்ட்ஃபுல்லாக பண்ண ஒரு விஷயம். தமிழ் நம்மளை வந்து கொஞ்சம் கொஞ்சமாக போய்கிட்டே இருக்குது. ரொம்ப முன்னாடியே ஒரு அறிஞர் சொல்லிட்டாரு, தமிழ் இனி மெல்ல சாகும் அப்படின்னு. அதை விட்டுறக்கூடாதுங்கிற ஒரு எண்ணம் தான். நம்ம மொழி தொன்மையான ஒரு மொழி, அதை கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம அப்படி அலட்சியமாக விட்டுருக்கோம். இதெல்லாம் வந்து முன்னாடியே வந்திருக்கணும். அட்லீஸ்ட் இப்போ ஸ்டார்ட் பண்ணிடுவோம் கொஞ்சமாக அதை வரட்டும் அப்படிங்கிறது. டைட்டிலே சுத்தமான தமிழை தான்